40 பவுன் கிட்ட அவ்வளோ லட்சங்கள். உங்க நினைச்சு எங்க பெருமைப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சுதான் எல்லாம் சொல்கிறாங்க, நல்ல காரியம் செஞ்ச மாதிரி தான் தோணுது நமக்கு. அதனால நிறைய பேர் நமக்கு பாராட்டுறாங்க. ஒரு நல்ல செயல் செஞ்சதுனால இவ்வளோ பாராட்டுகளா அப்படின்னு நாங்கள் ஆச்சரியமாக பார்க்குறோம். நான் எடுத்து கொடுத்து எல்லாரும் பாராட்டுறது, போகாத இடத்துக்கு இல்லை, நான் பார்க்காத ஆள் இல்லை. அவங்களெல்லாம் நான்லாம் அவங்க பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். பார்க்குறோமென்று ஒரு சந்தோஷம், பெருமையாக இருக்கு. இன்னொரு பொருள் நம்ம அவங்களோட மனவேதனை பிடிக்கணும். இப்போ நம்ம கொடுத்ததுனால அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அது எங்களுக்கு அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த நகை கிடைச்சதுனால அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திருப்தியாக வந்தாங்க நம்ம வீட்டுக்கு. சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு நாங்களும் ஒரு ஆசை தான். இன்னொரு இடத்துல இருந்து ஒரு அழைப்பு துபாயில இருந்து. சூப்பரா சொன்னா நம்ப மாட்டீங்க, துபாய் போயிட்டு வந்தோம். புதுமை தமிழச்சி. சூப்பர் சூப்பர். சரிங்களா? புதுமை தமிழச்சி சொல்லிட்டு கண்ணன் ரவி சார்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா ஆமா ஆமா, ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், ப்ரொடியூசர். இந்நாள் முதலமைச்சர் ஸ்ரீ விஜய் அவர்கள் சந்திக்கணும்னு ஆசை இருக்கா? நிச்சயமா இருக்கு. நிச்சயமா இருக்கு. பத்மம்மாவுக்கு என்ன ஆசை? சின்ன ஆசை கூட இருக்கட்டும், என்ன ஆசை இருக்கு? என்ன ஆசைன்னு சொல்றது, நான் வீடு ஒன்று நான் சொந்தமாக வாங்கணுன்ற ஆசை. The Chennai Silks in Mega Summer Sale. கலடா தமிழர்களுக்கு வணக்கம். அதாவது இப்போ நம்ம யார் சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாதம் முன்னாடி இந்த கப்பில் சென்சேஷன் கப்புன்னு சொல்லலாம். நான் அவ்வளோ பேர் கொண்டாடப்பட்டாங்க. அவ்வளோ பேர் சரி, இன்னும் மனிதாபிமானம் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு அம்மா இருந்தாங்க, பத்மா. அம்மா வணக்கம். ஐயா எப்படிங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கு. நான் ஸ்டார்டிங்கே பார்த்தேன், எதுக்கு ஐயா ஐயான்னு கூப்பிடுறீங்க? இல்லை, அவங்க பையன் வயசு தானே? நான் இப்போ அப்பா தானே சொன்னேன். இல்லப்பா, எதுக்கு ஐயான்னு கூப்பிட்டு பழக்கம் அந்த வேலை செய்யும்போது பழக்கமாக மரியாதை கொடுத்தா பழகிட்டோம். அப்படிதான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவீங்க. ஓகே டன். அது இப்பயும் சொல்லுங்க, அந்த மனிதாபிமானம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கழிவு காலம், மனிதாபிமானம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 40 பவுன் கிட்டத்தட்ட அவ்வளோ லட்சங்கள் அதை நீ எடுத்து போய் போலீஸ் ஒப்படைக்கிறீங்க. இப்பயும் நினச்சா உங்களுக்கு அதுக்கு புண்ணியெல்லாம் சேர்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் நினச்சா உங்களை நினச்சா எதுக்கே பெருமைப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. இப்போ அந்த கொடுத்ததுனால நாங்கள் பெருமைப்படல. அது எல்லாருமே கொடுக்க வேண்டிய விஷயம்தான். அது கொடுத்ததுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக மாறி போச்சு. எங்கள் வாழ்க்கையை பெரிய பெரியவங்களாம் சந்தித்தோம், நிறைய பேர்கிட்ட வாழ்த்துக்கள். அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சுதான் எல்லாம் சொல்கிறாங்க, நல்ல காரியம் செஞ்ச மாதிரி தான் தோணுது நமக்கு. அதனால் நிறைய பேர் நமக்கு பாராட்டுறாங்க. ஒரு நல்ல செயல் செஞ்சதுனால இவ்வளோ பாராட்டுகளா அப்படின்னு நாங்கள் ஆச்சரியமாக பார்க்குறோம். நாங்கள் அது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கு? எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா. அந்த மாதிரி எடுத்து கொடுத்து எல்லாரும் பாராட்டுறது, போகாத இடத்துக்கு இல்லை, நான் பார்க்காத ஆள் இல்லை. அவங்களெல்லாம் நான்லாம் அவங்க பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். பார்க்குறோமென்று ஒரு சந்தோஷம், பெருமையாக இருக்கு. பட் இதெல்லாம் பாராட்டுறீங்களே, ஏன் இது என்ன மற்றவங்க காசு, அதுக்காக நான் கொடுத்துட்டேன், அது ஏன் காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இதெல்லாம் ஏன் பாராட்டுறீங்க? கேட்குறவங்க சொல்கிறேன், எங்களுக்கு இல்லைம்மா, அடுத்தவங்க பொருள் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்றது. இதுதான் ஒரு கணவனா உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. தான் ஒய்ஃப் சரி அடுத்த காசுக்கு ஆசைப்படல, இருந்தாலும் உங்கள் வீடை பார்க்கும்போது தெரியுது அந்த காசு நீ என்னென்னா பண்ணிக்கலாம். அவ்வளோ உங்கள் வீடை பார்க்கும்போது நான் சாரி சுட்டி கட்டி நினச்சிக்காதீங்க. ஏன்னா இருக்கிற வீட்டிலேருந்து நல்லா தான் வாழ்றீங்க. இருந்தாலும் சரி, இன்னும் அடுத்த இடத்துல போய்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சா உங்களுக்கு? நினைக்கலாம். அது நம்ம ஓய்ச்சி சம்பாரிச்சு நினைக்கணும். இன்னொருத்தர் காசுல நினைக்க தவறு இல்லையா? அது சூப்பர் சூப்பர். அப்பா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவார். அது நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தொலைச்சிட்டீங்கன்னா அவ்வளோ மனவேதனைப்படுவீங்க. சொல்லுங்கள். அதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம எடுத்துன்னு சாப்பிட்டோம் போனோம் வந்தெல்லாம் அதெல்லாம் சும்மா பேச்சாது. நல்லாவும் இருக்க முடியாது, நல்லாவும் இருக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் பொருள் நம்ம அவங்களோட மனவேதனையை பிடிக்கணும். இப்போ நம்ம கொடுத்ததுனால அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அது எங்களுக்கு அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க 4 பேரையும் காப்பாற்றின மாதிரி ஃபேமிலியும் குடும்பத்தோடு இருக்காங்க. 45 சவரம் அவங்க, அதுவும் அவங்களுக்கு கூட இல்லை, அடுத்தவங்க பொருள் அவங்க வியாபாரம். அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆமாம், மிடில் கிளாஸ். வீட்டுக்கு வந்தாங்க, எங்களை பார்த்தாங்க, எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க, நல்லா நெகிழ்ச்சியாக பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அந்த நகை கிடைச்சதுனால அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திருப்தியாக வந்தாங்க நம்ம வீட்டுக்கு. இல்லைன்னா அவங்க வரப்போகிறது இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னும் போது நகை தொலைச்சதுனால வந்தாங்க, எடுத்து கொடுத்தோம். ஆனால் நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எங்களையும் நினச்சி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வாங்குறாங்க. அவங்க மனசுக்கு நல்லதே நடக்கும். இதில் நாங்கள் பெருமைப்படுறது ஒன்றும் கிடையாது. நாங்கள் எடுத்து கொடுத்தோம்லாம் அவர் என்ன நல்லது பண்ணியிருக்காரோ தெரியல. அதனால தான் அந்த பொருள் அவர்கிட்ட கிடைச்சிது. தெரியுதுங்களா? இப்போ இந்த இரும்பு பெண்மணி இந்த நல்லது பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி? காலைல எழுந்துச்சோன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் 2 வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் போயிருக்கு. இதுவும் லீஸுக்கு தான் இருக்கிறோம். வீடு சொந்த வீடு கிடையாது. ஃபஸ்ட்டு சின்ன வீட்டில் இருந்தோம்.
இப்போ அவங்கக்கிட்டே காசு கொடுத்து கட்டிட்டு மேலே வந்திருக்கோம். நாங்களும் ஒரு 8 லட்ச ரூபா கடத்தில் தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எங்களுக்கு. என்ன உங்கள் வாழ்க்கை எப்படி போயிருக்கு? காலைல வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க? இந்த மாதிரி காலையில் 4 மணிக்கு எழுந்திக்குவாங்க. எனக்கு சாப்பாடு, பையனுக்கு சாப்பாடு, அவர் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணணும். காப்பி இப்பெல்லாம் போட்டு வீட்டுக்கிட்ட குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காலையில் நான் தான் ஆட்டோவில் கூப்பிட்டு போவேன். கூப்பிட்டு போய் வேலையில் விட்டுருவேன். நீ 4 மணிக்கு எந்திச்சு இவங்க கூட எழுப்பி விட்ருவாங்க, இவங்களே எழுப்பி விட்ருவாங்க. அவங்கள ஒரு 5 மணிக்கு எழுப்புவேன். எழுப்பி விட்ருவாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுவோம். இந்த மாதிரி எடுத்துன்னு போய் வேலை மேலே விட்டுட்டு நான் அப்படியே லைனுக்கு போய் ஆட்டோ ஓட்டுறதுக்கு. மறுபடியும் நான் சுற்றிக்கிட்டே ஆட்டோ ஓட்டிட்டு கரெக்டாக ஒரு 2 மணிக்கு வந்தேன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து வீட்டில் மறுபடியும் வீட்டில் எடுத்துருவோம். மறுபடியும் வேலை இருக்கும். மறுபடியும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே நைட்டு சாப்பிட்டா அவ்வளோதான். இங்கே தான் நாங்கள் பத்துக்குவோம். இந்த இடத்த கவர் பண்ணுங்க தான் எங்கள் ஹாலு தான் எங்கள் வீட்டில். ஓகே ஓகே. இதான் ஹாலு, ரூம் காட்டினா எங்கள் பையன் படுத்துக்கு வர அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தான் எங்கள் வாழ்க்கை இப்படி தான் ஓடுது. நல்லா இருக்கு எங்களுக்கு. நல்லா இருக்கு. இப்போ பத்மம்மாவுக்கு என்ன ஆசை? ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, சின்ன ஆசை கூட இருக்கட்டும். என்ன ஆசை இருக்கு? என்ன ஆசைன்னு சொல்கிறது, நான் வீடு ஒன்று நான் சொந்தமாக வாங்கணுன்ற ஆசை, அவ்வளோதான். நான் நிறையா தூய்மை பணியாளர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அந்த பேசியிருக்கும் போது சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைப்பா, காலைல வந்து ஒரு தூக்கம் வேணும். நாங்கள் எந்திக்கிறதே வந்து நைட்டு டியூட்டி போவோம், திடீர்னு வந்து காலைல வந்து தூக்கங்கிறது எங்களுக்கு பெருசாக கிடைக்காது அப்படின்னு வந்து தாய்மார்கள்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு என்ன மிஸ் பண்ணுறீங்களா? அப்படியே பழகிட்டே இல்லை சார். நாங்கள் ஒரு 23 வருஷமா பழகிட்டேன். வேலை செய்கிறாங்க. ஓ ஓகே ஓகே. அதே டீனர்ல அதே 30 கோயில். சார் 23 வருஷம் உங்களுக்கு ஒரு ஏக்கர் இருந்திருக்காச்சு, அந்த மாதிரி தூங்கி எந்திரிக்கலாமே காலைல? இல்லைப்பா, நான் என்னுடைய வாழ்க்கை அப்படியே காலையில எந்திரிச்சுப்பேன், வேலை இன்னுமும் அந்த பழக்கம் அப்படியே தான் இருக்கு. பழகிட்டா விடாது. அந்த டைம் சின்ன வயசுல வேலைக்கு போனாலும் அந்த டைம் நாங்கள் எழுச்சிருவோம், ஆட்டோமேட்டிக்காக எழுச்சி எழுப்பி விட்ருவோம். அது எங்களை அதுக்கு மேலே எங்களுக்கு தூக்கம் பிடிக்காது. காலையில எழுந்திரிச்சு வழக்கம் 4 ஓட மணிக்கு ஆரம்பிச்சுன்னா அப்படியே ஓடின்னு தான் இருக்கும். பட் இப்பயும் இந்த தூய்மை பணியாளர் நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசாங்கத்துல. என்ன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கு நீங்க பார்த்த வரையும்? ஏன்னா நீங்க சொன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கவலை எல்லாம் போய் சேரும்ல. ஏன்னா இப்போ அரசாங்கம் வந்து மாறி இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன கஷ்டங்கள் இன்னும் இருக்கு, இதெல்லாம் மாற்றணும். என்ன பிரச்சனை இருக்குன்னாக்கா, அந்த தூய்மை பணியாளரை பொறுத்தவரைக்கும் அவங்க சொல்ற ஒரே காரணம் என்னன்னாக்கா, குப்பைகளை பிரித்து தர மாட்டுறாங்க. எங்களுடைய இந்த அம்மாவுடைய பெரிய பாரமே அதுதான். இந்த அம்மாவதில் தூய்மை பணியாளர் எல்லாருக்குமே இருக்கிற பாரம் அதுதான். எவ்வளோ அரசாங்கமும் சொல்கிறாங்க இந்த மாதிரி தரம் பிரித்து கொடுங்கன்னு. யாரும் பிரித்து கொடுக்குறது இல்லை. அவங்க விஷயத்துக்கு அவங்க போட்டு இந்த அம்மா ஒரு சில டைமில் கையெல்லாம் எடுத்துக்குவாங்க. அது எடுக்கும்போது பாட்டிலோடு இருக்கும், பிளேட் இருக்கும், அந்த மாதிரிலாம் அதே மாரி கையெல்லாம் கீழ்ச்சி வரும். அவங்களே வீட்டில் இருக்கிறவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க, அந்த பிரச்சனை கிடையாது. அது நிறைய விழிப்புணர்வு சொல்லுறோம். ஒரு சிலர் செய்கிறாங்க, ஒரு சிலர் செய்ய மாட்டுறாங்க. அப்படிதான் இருக்குது. அதுதான் அந்த வேலையில் உங்களுக்கு கஷ்டம். மற்றபடி இவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து நல்ல சலுகைகள் கொடுக்குறாங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா? சரி, என் மனைவி வந்து ஒரு நாளாவது வந்து எங்கேயாவது கூட்டு போயிடணும், அந்த வேலைக்கு போக விடாம அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? இருக்குதான், என்ன பண்ணுறது. எனக்கும் வயசாகி போச்சு. என்னுடைய வயசில் வந்து இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போய் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியாது. இருக்கிற ஒரு ஆட்டோ வச்சு தத்துக்காப்புதான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன, எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம். எப்படியோ கல்யாணம். என்ன ஆசை? என்ன ஆசை? உங்கள் மனைவி வந்து ஒரு நாள் லீவ் போடுறாங்க, ஒரு வாரம் லீவ் கொடுத்துலாம் வச்சுக்கோங்க அரசாங்கம், என்ன பண்ணணும் ஆசை உங்களுக்கு? என்ன ஆசை இருக்குது? என்னென்ன பண்ணணும் ஆசை? நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஆசைகள்லாம் இருந்தது, சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருந்தது. ஏன்னா ஊருக்கு போயிட்டு வரணும், ஜாலியாக ஒரு 2-3 நாள் சுற்றிட்டு வரணும் அப்படின்னு. இது எப்படியோ எங்கள் எண்ணங்களை தெரிஞ்சுக்கின்னு ஒரு ஐடி கம்பெனிக்காரர் என்ன பண்ணார், அவர் ஒரு 3 நாள் டூர் போட்டு இது ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனார். சூப்பரா. எந்த ஊர் போனீங்க? மங்களூர் போனோம். மங்களூர் வந்து உடுப்பி. அங்கே 3 நாள் டூர், நல்லா ரூம்லாம் நல்லா பெரிய இடத்துல ரூம்லாம் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்து நல்லா இது பண்ணாங்க. அதே மாரி அப்போ இன்னொரு ஆசை வந்துடுச்சு. என்னடா அது இதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோமே, சரி ரொம்ப சந்தோஷமா இருந்து ஃப்ளைட்டில் போயிட்டோம் நாங்கள். அப்புறமா பார்த்தா இன்னொரு இடத்துல இருந்து ஒரு அழைப்பு, துபாயில இருந்து. சூப்பர். சொன்னா நம்ப மாட்டீங்க, துபாய் போயிட்டு வந்தோம். அவங்களே எல்லாம் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி, டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணி, விசாலாம் ரெடி பண்ணி அங்கே போயிட்டு வந்தோம். அவங்க ஒரு 3 நாள் தங்க வச்சாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தாங்க, தங்கணும். துபாய் ஃபுல்லாக சுற்றி காட்டினாங்க. அங்கே கொடுத்த விருது தான் அது, புதுமை தமிழ்ச்சி. சூப்பர் சூப்பர். சரிங்களா? புதுமை தமிழ்ச்சி சொல்லிட்டு கண்ணன் ரவி சார்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் ப்ரொடியூசர். அவர் ஹோட்டலில் எங்களுக்கு விருது கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். எல்லாம் எங்களை அன்பாக கவனிச்சாங்க. எங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் துபாய் நம்ம பயந்தோம். நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, பயம் வந்துருச்சு. என்னடா வெளிநாடு கூப்பிட்றாங்களே, இந்தியாவுக்குள்ளனா பிரச்சனை கிடையாது, வெளிநாடு என்ன நடக்குன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா அவ்வளோ அருமையாக எங்களுக்கு அங்கே ஸ்ரீதேவி சிவானந்தன் ஒருத்தர், ஒரு லேடி இருக்காங்க, டாக்டர். அவங்க தான் மொத்த ஏற்பாடம் பண்ணியிருந்தாங்க.
அவங்க எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு ஆதார் கார்டு தான் ஆதார் இருக்கு. கார்டு மட்டும் தான் ஒரே நாள்ல முடியணும்ன்ற ஒரு பாஸ்போர்ட்ல ரெடி பண்ணி உங்களுக்கு கூட்டு ஒரே போனாங்க. நாள்ல 3 நாள் மூணே மூணே நாள். போன மாசம் தான் போயிட்டு வந்தோம். 26ஆம் தேதி இப்போ இவ்வளவு நல்லது நடந்தா கூட சில பேர் இந்த சுத்தி உள்ளவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்ன பொழைக்க தெரியாத ஆளா இருக்க நீ, ஏன் போய் செயினை போய் கொடுத்த, அதை வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம் தெரியுமா அப்படின்னு வந்து திட்டிருப்பாங்கல்ல. சொல்றாங்க. அவங்க கிட்ட நாங்க சொன்ன ஒரே பதில் அவங்க பொருள் தொண்ணி பண்ண மாதிரி சொல்லுவே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பதிலே இல்ல அவங்களுக்கு. எது வந்து அதிகமா இருந்துச்சு, எது வந்து அதிகமா பாராட்டு தான் நிறைய அதிகமா. பாராட்ட தவிர்த்து திட்டுகள்ல வந்து எது அது வந்து இருக்கு சார். அது எல்லாமே இல்ல இது ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை இருக்கும், அதை கேக்குறேன். கஷ்டமான ஒரு வார்த்தைகள் என்னன்னாக்கா, எனக்கு இன்னும் போன்ல வருதா நிறைய, எனக்கு போன் பழக்கம் இல்லை, அதனால எனக்கு தெரியல. ஓகே. இல்ல என்ன சொன்னா இந்த சொந்தக்காரங்களா சுத்தி பேசுவாங்கல்ல, என்ன பொழைக்க தெரியலையே உனக்கு அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி சொல்றேன். அது ஒரு விளையாட்டா நிறைய பேர் சொல்றதுதான் சார் இருக்கு. யாருமே சீரியஸா சொல்லல, விளையாட்டா சொல்றவங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இதே பதில் தான், அவங்க பொருள் தொலைஞ்சு போனா இந்த மாதிரி கேட்பீங்களான்றது. அவங்க அதுக்கு மேல ஒண்ணி பேசுறது கொம்பு நிறுத்துருவாங்க, சிச்சினே கொம்பு நிறுத்துருவாங்க. சிச்சுவாங்க. ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா சாரி வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்களா? சரி, நிச்சயமா என்ன கேட்டாக்கா, கல்யாணம் ஆன புதுசுல ஒரு சாரி வாங்கி கொடுத்தா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடாதெல்லாம் கிடைக்குது. நிறைய பொருள் கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிற நல்ல உள்ளம் படித்தவங்களாம் கொடுக்குறாங்க. தீபாவளி பொங்கல் எல்லாம் எப்படியும் ஒரு 10 புடவை வந்துடும். போதுமானதா இருக்கு. அங்க பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எங்களுக்கு மாதிரி நாங்கள் வெளியே கொடுக்குறோம். அந்த பொருட்கள்லாம் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து எங்களுக்கு தேவை போய் மிச்சம் வெளியே கொடுக்குறீங்க. ஓகே. இருந்தாலும் வந்து உங்களுக்கு சாரி வந்து எவ்வளோ பிடிக்கும்? உங்களுக்கு சாரி எவ்வளோ சாரி கலெக்ஷன் வச்சுருப்பீங்க? எனக்கு சாரி தான் நிறைய பிடிக்கும். நிறைய இப்போதைக்கு ஒரு 20-30 சாரி வந்துருக்கும். அது சில பேர் 325 அளவுக்கு 325 சாரி வச்சுருப்பாங்களே, அது அந்த பழக்கமாக உங்களுக்கு கிடையாதா? இருக்கு, நிறைய புடவைங்கள்லாம் இருக்கு என்கிட்ட. இருக்கு. எனக்கு வந்து சுடிதார் கிடையாது, நைட்டி கிடையாது, ஃபுல்லாக புடவை தான். புடவை தான் கட்டுறேன். நிறைய புடவைங்க இருக்கு. புடவை இருக்கு. புடவைனா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு புடவை பிடிக்காத இருக்குமா? புடவை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ஓகே. ஆனால் இப்பயும் வந்து இப்போ நைட் நேரம் போகிறவங்க இருப்பாங்கல்ல, இந்த தூய்மை இப்போ ரீசெண்டாக கூட நடந்துச்சு, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. சேஃப்டி இன்னும் அப்படியே இருக்கா? சேஃப்டி இல்லை. உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட்டோ சேஃப்டி இல்லாமல் இருக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை சார். இவங்க நைட் டியூட்டி போகிறது இல்லை. இவங்களும் கேட்கல, பொதுவாகவே சொல்கிறேன். பொதுவாகவேன்னா அவங்கள பற்றி இவங்க ஏரியாவில் வேலை செய்கிறாங்க, அந்த நைட்டில் பற்றி எந்த பிரச்சனையும் சொல்கிறது இல்லை அவங்களும். ஏன்னா சூப்பர்வைசர் லைன்ஸில் இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. சூப்பர்வைசர் மேனேஜர்லாம் லைன்ஸில் வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை, அப்போ சூப்பர்வைசர் திடீர்னு எப்பயுமே இருக்க மாட்டாங்கல்ல. திடீர்னு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம்ல, இப்போ அரசாங்க சைடில் வந்து என்ன பண்ணி தரணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு தூய்மை பணியாளர் வந்து அழுதாங்க, எங்களுக்கு வந்து இதெல்லாம் வேணும், எனக்கு வந்து ஹைக் வேணும், அந்த மாதிரி சொல்லி அழுதாங்க. என்னெல்லாம் வேணும்னு கேட்குறேன் உங்களுக்கு. இல்லை, அது என்னன்னாக்கா, அது வந்து அப்போ நடந்த பிரச்சனை என்னன்னாக்கா, அது ஒரு கான்ட்ராக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால வந்து கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதை மாற்றிட்டாங்களா, அப்போ அவங்க இதுலேயே மாற்றி விட்டுட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அவங்க கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்க, அப்போதைக்கு நிறைவேற்றிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ போராடுகிற எதுவும் இல்லை. ஓகே. இப்போ இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்கணும்னு ஆசை இருக்கா? நிச்சயமா இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஓகே. பார்த்தா என்ன சொல்லுவீங்க? அவர் வாழ்த்து சொல்ல முதல்ல அவரு நாங்க வாழ்த்து சொல்றது ஏத்துக்கிறாரு இல்லைன்னு தெரியாது. இருந்தாலும் அவருக்கு எங்களுடைய வாழ்த்து நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அது நிறைவேற்றினா நல்லா இருக்கும். உங்க சைடு என்ன சொல்லுவீங்க? அவரை பார்க்கணுன்னு தான் ஆசை எனக்கு கூட. பார்க்கணும்னு ஆசை. ஓகே. அவர் கையிலேருந்து ஒரு வாழ்த்துக்கள் வாங்கிட்டா உங்களுக்கு. ஓகே. தேங்க்யூ வெரி மச். உங்கள் நேரத்தை ரொம்ப அழகாக பேசுனீங்க. இப்போ ஏன் திரும்ப இந்த வீடியோ எடுத்தோம்னா, அதாவது ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு வச்சுருக்கீங்க, இந்த வருஷம் வந்து நல்லா போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடியாக நீங்கள் இருந்துக்கிறதுக்கு நாங்களும் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ வெரி மச். The Chennai Silks in Mega Summer Sale.